அன்பின் இறைமக்களே, இந்த கால வேளையிலே இந்த ஆராதனை வழியாக உங்களை பார்ப்பதில் அதிகமான மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய நிறைவான இறை ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக. நாம் இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக இருந்த நிலைகளிலே நம் தலை தாழ்த்தி கண்மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புதிய மாதத்தினுடைய 5வது நாளின் கால வேளையிலே நம்முடைய இறை சமூகத்திலே இந்த ஊடகத்தின் வழியாக எங்களை நாங்கள் தாழ்த்தவும் அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் தந்த மகாபெரிய கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. இந்த வருடத்தினுடைய முதல் 8 மாதங்களை நாங்கள் நிறைவு செய்து 9வது மாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைக்கவும் 5ஆம் நாள் காலை வேளையிலே தந்தையே இந்த ஊடகங்களின் வழியாக ஆண்டவருடைய இறை பாதங்களை பிடித்துக் கொள்ளவும் நீர் கொடுத்திருக்கின்ற அளவற்ற இரக்கத்தை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தந்தையே, இன்றைய தேசம் முழுவதுமாக இன்றைய நாளிலே கொண்டாடுகின்ற ஆசிரியர் தினத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சுவாமி. ஆமாண்டவரே, நீர் மிகப்பெரிய ஆசிரியராய் இருந்து எங்களை நல் வழிகாட்டி வழி நடத்தியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி வருகின்ற மாணவர்களாக எப்பொழுதும் நாங்கள் காணப்பட உமக்கென்று எங்களை அர்ப்பணித்து வாழ நீர் கிருபைதார். எங்களுடைய திருச்சுவைக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, விசுவாச குடும்பங்களினுடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு கூட ஜெபிக்கின்றோம். சிறார்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கிருபையாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து நிற்கின்றோம். அன்பின் நல்ல தந்தையே, இந்த இறை வழிபாட்டிற்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டினுடைய தொடக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய வழிகாட்டுதல் எங்களோடு கூட நிறைவாய் தங்கியிருக்கட்டும். நீரே பொறுப்படுத்து வழி நடத்திட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளுடைய நாமத்தை மாட்சிப்படுத்தும் வண்ணமாக யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 2வது பாமாலையை இணைந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகள் 2. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. அர்ச்சிக்கப்படுகிறீர்.
நாம் நின்ற நிலையிலே கடவுளை தொழுவோம். காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாம் ஆராதனையை நாம் பின்பற்றுவோம். காலை மாலை ஆராதனை முறைகளிலே இரண்டாவது ஆராதனை முறை. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அசமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் மறுப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மூவர் கடவுளை நாம் போற்றுவோம். முதலாவது பகுதி. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிப்பு விழாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நமத்துக்குவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தந்தை இடத்திற்கு போய், தந்தையே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய இறையரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாது. பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் அமர்ந்தோ முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதனை செய்வோம். கல்வாரியின் கோரு காட்சிதனை நம்முடைய மனக்கண் முன்பதாக கொண்டு வந்து பார்ப்போம். சிலுவையில் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இலவசமாக நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். இந்த மீட்பு ஒருவேளை இலவசமாக கிடைத்திருக்கிறது என்கின்ற நோக்கத்தினாலே அதை வீணிலே வழங்காதபடி ஆண்டவருடைய இறைப்பாதத்திலே எப்பொழுதும் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, பாவங்கள் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய சூழல்களை நாம் ஒவ்வொரு நாளும் உருவாக்க ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவங்களை 7வது பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது பாவ மன்னிப்பை ஜெபத்தோடு கூட இணைந்து நாம் அறிக்கை செய்வோம். 2வது பாவ மன்னிப்பினுடைய ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்தவர். நம்முடைய பாவ அறிக்கையின் ஜெபத்தை கேட்டதோடு கூட நின்று விடாதபடி நமக்கான பாவ மன்னிப்பின் உறுதியை தருகின்றார். நாம் அனைவரும் இணைந்து பெற்றுக்கொள்வோமா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டொருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தில் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றலையும் தந்திடுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. அமருவோம். இன்றைய நாளுக்குரிய இறை வசனத்தை நாம் படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்குரிய இறை வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தினுடைய 26வது வசனம்.
மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தினுடைய 26வது இறைவசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்பதை பாட முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உரித்தாக. தொடர்ந்து கடவுளுடைய இறைநாமத்தை நாம் மாட்சிப்படுத்துவோம். யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 22வது பாமாலையான தூய தூய தூயா சர்வவல்லநாதா என்கின்ற பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகள் 22 தூய தூய தூயா சர்வவல்ல நாதா. அமர்ந்த நிலைகளிலே தலை தாழ்த்தி இந்த இறை வார்த்தைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாயிருக்கின்ற நல்ல தந்தையே, அடியனுடைய வாய் வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையவைகளாய் இருப்பதாக. ஆமென். இப்பொழுதுமாக நாம் படிக்க கேட்டு இந்த இறைவசனத்தை நாம் மையப்படுத்தி ஒரு சில திருமறை உண்மைகளை இன்னும் சற்று ஆழமாக
நாம் சிந்திக்க முற்படுவோம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி. நாம் ஒரு இக்கட்டான சூழல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மரண பயம் ஒவ்வொரு நாளும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இல்லை என்று நாம் மறுக்கவே முடியாது. இன்னும் முடிவுக்கு வராத பெருந்தொற்று. இதனால் அநேக போராட்டங்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக சிறார்களுக்கு, வாலிபர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்பட்ட சூழல்களிலே கடந்த நாட்களிலே நாம் ஊடகத்தின் வழியாக அறிந்த செய்தி, ஒரு சில மாணவ மாணவிகளுக்கு பெருந்தொற்று பரவிவிட்ட நிலை. இப்படி சொல்லுனா பிரச்சனைகள், சொல்லுனா துயரங்கள், சொல்ல முடியாத இன்னல்களுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து அழைத்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று. பறவைகள் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. முதல் வகையாக இருக்கக்கூடிய பறவை இனங்கள் ஆகாயத்திலே, குறிப்பாக வானத்திலே வட்டமிட்டு பறக்கின்ற பறவைகள். மற்ற 2வது வகை பறவை இனமானது இந்த பூமியிலே வாழ்ந்து, குறிப்பாக நிலத்திலே வாழ்ந்து ஒரு சில அடிகள் அல்லது ஒரு சில தூர உயரத்திற்கு பறந்து மீண்டுமாக இந்த பூமியிலே நிலத்திலே வாழுகின்ற ஒரு பறவை இனம். அப்படிப்பட்ட பறவை இனம் தான் கோழி. நமக்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு பறவை இனம். ஆக இந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை, வலிமை மிகுந்த நம்மை விட வலிமை குறைந்த பறவை இனத்தை பார்க்க கட்டளையிடுகின்றார். ஏன் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்றார்? இன்னும் சற்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். குறிப்பாக இந்த கோழிகளை பற்றி நாம் அறிகின்ற பொழுது, இது 21 நாட்கள் அடைகாக்கும் என்று சொல்லி நாம் மிக நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம். நாம் வளர்க்கின்ற கோழி 21 நாட்கள் அடைகாக்கும். 21 நாட்களுக்கு பிற்பாடாக குஞ்சு பொரித்து அதனுடைய குஞ்சுகளோடு கூட தாய்க்கோழி வெளியே வருகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். தாய்க்கோழியை நாம் தானே வளர்த்தோம். அதை தொட்டு அதை பராமரிக்க நாம் அதற்கு மிக அருகாமையிலே கடந்து சொல்வோம் என்றால், 21 நாளும் சரியாக உணவு எடுத்துக்கொள்ளாத இந்த தாய்க்கோழி என்ன செய்யுமாம்? நம்மை விரட்ட வருமாம். தன்னுடைய கோழி குஞ்சுகளுக்கு ஆபத்து என்று சொல்லி வளர்த்த நம்மையே கொத்த வருமாம். இதுதான் உண்மை. இது மிக நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையினூடாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மையான காரணங்கள் அல்லது காரியங்கள் என்னென்று சொல்லி நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். இந்த எதிரிகளிடத்திலிருந்து நம்மையும் நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கின்றார் என்கின்ற இந்த உண்மையை இந்த தாய்க்கோழி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இந்த தாய்க்கோழிக்கு எங்கே இருந்து பெலன் வந்தது? நம்மை எதிர்ப்பதற்கு ஒருவேளை 20 நாட்கள் 21 நாட்கள் உணவில்லாத நிலைகளிலே எங்கே இருந்து அதற்கான பலன் கிடைக்கப்பட்டது? ஆண்டவர் அதற்கான பலத்தை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் எனக்குமான வல்லமையை, பலத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுக்க மிகவும் ஆயத்தமாயிருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் கிறிஸ்து இறை பாதங்களை நாம் பிடித்துக் கொண்டவர்களாக, ஆண்டவர் கிறிஸ்து பாதங்களை பிடித்துக் கொள்வது மாத்திரமல்ல, பாதச்சுவடுகளை பின்பற்றுகின்றவர்களாக நாம் நம்மை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தினூடாக ஒரு சில காரியங்களை இன்னும் ஆழமாய் நாம் சிந்திக்க முற்படுவோம். ஒருவேளை இந்த பறவை இனங்கள் நினைத்திருக்க கூடும், இவைகள் பிரயோஜனம் இல்லாதவைகள் என்று சொல்லி. ஆனால் இந்த பறவை இனங்களும் பிரயோஜனமானதுதான் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்து இயேசு நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எப்படி சுட்டி காட்டுகின்றார் என்று சொல்லி பார்த்தால், இந்த பறவை இனங்கள் கடவுளுக்கு மிகவும் பயனுள்ள பாத்திரமாக அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். கடவுள் மிகவும் பயனுள்ள பாத்திரமாக இந்த பறவை இனங்களை பயன்படுத்தி இருக்கின்றார். நமக்கு மிக நன்றாக தெரியும், எலியா என்கின்ற திருக்கருக்கு காகம் வந்து உணவு கொடுத்ததாக நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நோவா நீர் சமயத்திலே மிகப்பெரிய வெள்ளம் வந்த ஒரு சூழல்களிலே பறவை இனங்களை வெளியே விட்டு, குறிப்பாக புறா மற்றும் காகத்தை வெளியே விட்டு நீரினுடைய தன்மை பற்றிவிட்டதா, நீரினுடைய அளவு குறைந்து விட்டதா என்று சொல்லி பார்ப்பதாக நாம் திருமறையிலே வாசிக்கின்றோம். ஏன் புதிய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலே 1வது நூற்றாண்டிலே பேதுரு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்ற பொழுது சேவல் கூவியதாக இறைவசனம் சொல்லுகின்றது.
இப்படியாக கடவுளுடைய ஊடகமாக, கடவுளுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக இந்த பறவை இனங்கள் மாறியது. ஆக இந்த பறவை இனத்தை விட விசேஷத்தனமான ஒரு வல்லமை படைத்து கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் கடவுளுக்கு பிரயோஜனம் உள்ளவராக இருக்கின்றோம். நாம் பல நிலைகளிலே நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், என்னால் எந்த விதமான பயனும் இல்லையே, என்னால் என்ன பயன், நான் பிரயோஜனம் இல்லாதவன், நான் பிரயோஜனம் இல்லாதவள் என்கின்ற ஒரு சிந்தையை நாம் வளர்த்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலகட்டங்களில் இதே சிந்தனையோடு கூட நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் பிரயோஜனமானவர்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்த்து அவைகளின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு முறை டால்ஸ்டாய் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அறிஞரிடத்திலே ஒரு நபர் வந்தவர் சொன்னார், ஐயா, எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல, நான் இன்னும் ஒரு சில நாட்களிலே மரணித்து விடுகின்றேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு பல மனிதர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இவ்விதமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறிய சிறிய தோல்விகள், சிறிய சிறிய ஏமாற்றங்கள், சிறிய சிறிய இரக்கங்கள், இவைகளின் வழியாக நான் இறந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு அற்பமான சிந்தையை விதைத்துக் கொள்கின்றார். இதே போலதான் அந்த மனிதரும் டால்ஸ்டாய் இடத்தில் சொல்லுகின்றார், ஐயா, நான் இறந்து போய் விட வேண்டும் என்று நினைக்கின்றேன், நான் எப்படி இறப்பது என்று சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுங்கள் சொன்னார். அதுக்கு அந்த டால்ஸ்டாய் கேட்டார், ஏன் இறக்கின்றீர்கள் என்று சொல்லி. நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன், என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பெற்றோர்களுக்கு, உடன்பிறப்புகளுக்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு என்று சொல்லி எந்த நிலையிலேயும் நான் பிரயோஜனம் இல்லாதவன், ஆகவே நான் கண்டிப்பாக இறந்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்னாராம். அப்படி என்றால் எனக்காக ஒரே ஒரு உதவி மாத்திரம் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த டால்ஸ்டாய் சொல்லுகின்றார். என்ன சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நண்பர் சொல்லுகின்றார். அப்ப இந்த டால்ஸ்டாய் கேட்டாராம், உங்களுடைய கண் எனக்கு மிக மிக பிடித்தமாய் இருக்கின்றது, அது எனக்கு தேவையாய் இருக்கின்றது, நீங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது உங்களுடைய கண்கள் இரண்டையும் எனக்கு தோண்டி கொடுத்து விடுங்கள், நான் உங்களுக்கு ரூபாய் 2 லட்சம் தருகிறேன் என்று சொல்கிறாராம். இந்த மனிதருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாயிருக்கின்றது, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிருக்கின்றது இந்த இவருடைய கேள்வி. தொடர்ந்து இந்த டால்ஸ்டாய் கேட்கின்றார், உங்களுடைய கரங்களை எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் தருகின்றேன். தொடர்ந்து அவர் கேட்கின்றார், கால்களை கொடுத்து விடுங்கள், உடல் உறுப்புகளை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி. இந்த மனிதருக்கு இவைகள் எல்லாம் கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. உடனே கேட்கின்றார், ஏன் இப்படி கேட்கின்றீர்கள் என்று சொல்லி. அப்பொழுதுதான் டால்ஸ்டாய் சொல்லுகின்றார், உங்களுடைய உடல் கடவுள் வாழுகின்ற ஆலயம், உங்களுடைய உடல் கடவுள் வாழுகின்ற ஆலயம், ஆகவே அதை நீங்கள் எந்த விதத்திலேயும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது, நீங்கள் பிரயோஜனமுள்ள பாத்திரம் என்று சொல்லி இந்த டால்ஸ்டாய் சொல்லுகின்றார். ஏனென்றால் விலை மதிப்பில்லாத இந்த உடல் கடவுளால், கடவுளுடைய சாயலனோடு கூட உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகாயத்து பறவைகள் எவ்விதமாக பிரயோஜனமுள்ள பாத்திரமாக படைக்கப்பட்டு கடவுளினாலே எடுத்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அவ்விதமாக நீங்களும் நானும் ஏதாவது ஒரு சூழலிலே கடவுளுக்கென்று பிரயோஜனமுள்ளவர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே எனக்கு அன்பான, மிகவும் அன்பான திருச்சபை பிள்ளைகளே, நாம் பிரயோஜனம் இல்லாதவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்தியேசுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மதிப்புமிக்கவர்களாக நாம் நம்மை மாற்றுவதற்கு கிறிஸ்தியேசு நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வர வேண்டும் என்கின்ற சிந்தையோடு கூட நாம் வாழ வேண்டும். தொடர்ந்து இந்த ஆகாயத்து பறவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அடுத்த 2வது பாடம் என்ன என்றால், கவலைப்படுவது கிடையாது. இந்த ஆகாயத்து பறவைகள் எந்த ஒரு சூழலிலேயும் கவலைப்படுவது கிடையாது. இந்த வசனம் சொல்லுகின்றது, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. எந்த பறவையாவது விதைத்து அறுத்து சேர்த்து வைக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோமா? இல்லையே. அவைகளை வாழ வைக்கின்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிச்சயமாக வாழ வைப்பார். பெருங்காற்று அடித்தாலும், பெரும் புயல் அடித்தாலும் கூட, அதனுடைய கூடு உடைந்து போனாலும் கூட, இந்த பறவை இனங்கள் எந்த விதத்திலேயும் எந்த சூழலிலேயும் கவலைப்படுவது கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, பெரும் மழை அடித்து அதனுடைய முட்டைகள் கீழே விழுந்து உடைந்து போனாலும், ஒரு சில சமயங்களிலே இந்த குஞ்சுகள் இறந்து போனாலும் கூட இந்த பறவை இனங்கள் கவலைப்படுவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதற்கு ஒரு புதிய நாளாய், ஒவ்வொரு நாளும் அதை தன்னுடைய புதிய படைப்பாய் படைத்து தன்னுடைய சிறகுகளை விரித்து விண்ணிலே பறந்தோடி செல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அதே புத்துணர்ச்சியோடு, அதே புன்முறுவலோடு கூட ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். ஆனால் நாம் செய்கின்ற காரியம் என்ன? பழைய காரியங்களை, மறந்து போன கவலைகளை மீண்டும் தூசி தட்டி
எடுத்து நம்முடைய நினைவுகளுக்கு கொண்டு வந்து அவைகளை சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். கவலைப்படுவதனாலே நாம் யாரும் நம்முடைய உடலிலே எந்த ஒரு பகுதியையும் வளர்க்க முடியாத அன்பானவர்களே. வசனம் அதைத்தான் சொல்லுகின்றது. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லி கேள்வி கேட்கின்றது இறைவசனம். ஆகவே கவலைப்படாதவர்களாக நாம் வாழ வேண்டும். சிலந்தி வலையை பாருங்கள். சிலந்தி பூச்சி மிக அழகாக இந்த வலையை பின்னி அதற்குள்ளாக சிக்குகின்ற எல்லா பூச்சிகளையும் தனக்கு உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றது. அவ்விதமாக நாமும் கூட கவலை இல்லாதவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை வழிநடத்துவார் என்கின்ற சிந்தையோடு வாழ நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். எஃகு, இது மிக நன்றாக நமக்கு தெரிந்த ஒரு இரும்பு பொருள் எஃகு. இந்த இரும்பு பொருளிலே ஒரு சிறிய துரு ஏற்பட்டு விட்டது என்றால் இந்த சிறிய துருவானது அந்த முழு இரும்பையுமே துருவாக மாற்றிவிடும். உபயோகம் இல்லாதவையாக, பயனற்றவையாக மாற்றிவிடும். அதற்கு காரணம் அந்த சிறு துரு மாத்திரமே. இப்படி நம்முடைய இருதயத்திற்குள்ளாக சிறு துருவாக ஒரு கவலையை நாம் விதைத்து விட்டோம் என்றால் அந்த கவலை நம்முடைய இருதயத்தை மூடி ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் கதவுகளை தட்டுகின்ற பொழுது இந்த கவலைகள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காதபடி நம்முடைய இருதயத்தை அடைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்வை நிச்சயமாக அழித்து விடும். ஆகவே கவலைகளை எடுத்து போட்டவர்களாக சுதந்திரமாக விடுதலை உணர்வோடு கூட நாம் உயர பறக்க ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். ஆப்பிரிக்க பறவை இனங்களிலே ஒரு குருவி இனம் இருந்திருக்கின்றது, இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குருவி இனம் தன்னுடைய கூட்டை உயரமான ஒரு பகுதியிலே சென்று கட்டுமா. அதனுடைய கட்டுகின்ற அந்த நிலை என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அற்புதமான மணல்களை சேகரித்து தொடர்ந்து புல் மற்றும் பஞ்சு இன்னும் மெத்தை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு மாத காலம், கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தன்னுடைய உழைப்பை பயன்படுத்தி அற்புதமான ஒரு கூட்டை உருவாக்கி அதில் படுத்திருக்கும். அடிக்கடி மழை வரும், அடிக்கடி புயல் காற்று அடிக்கும். இந்த பறவை இறை தேடுவதற்காக வெளியே கடந்து சென்று திரும்பி வருகின்ற பொழுது இந்த கூடு உடைந்திருக்கு. அப்பொழுது உடனடியாக இந்த பறவை, இந்த குருவி நிச்சயமாக கவலைப்படவே படாது. உடனடியாக அடுத்த ஒரு கூட்டை கட்டுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். உடனடியாக எங்கெல்லாம் மணல் கிடைக்கிறது என்று சொல்லி தேடி பொறுக்க ஆரம்பித்து விடும். மீண்டும் அடுத்த மாதத்திலே புதிய கூட்டிலே தன்னுடைய வாழ்வை மீண்டும் புதிதாக அது தொடங்க ஆரம்பிக்கும். அன்புக்குரியவர்களே, கவலைகள், கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் நம்முடைய வாழ்வை அழித்துவிட ஆயத்தமாயிருக்கின்றது. ஒரு சிறு துரும்பை போல அழித்துவிட ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே அதை நம்முடைய இருதயத்திற்குள்ளே வைக்காதபடி அதை எடுத்து விட்டவர்களாக, கவலை இல்லாதவர்களாக கிறிஸ்தியேசுவினுடைய பாதங்களை பின்பற்ற நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோம். ஆகவேதான் மத்தேயு 6வது அதிகாரத்தினுடைய 27வது வசனத்திலே நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டபடியாக நம்முடைய உடலுடைய ஒரு முழத்தை கூட நம்மால் கூட்ட முடியாது கவலைப்படுவது நிமித்தமாக. ஆகவே கவலையற்றவர்களாக வாழ நம்மை நம்முடைய ஆண்டவர் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற மிகப்பெரிய ஒரு காரியம், இந்த ஆகாயத்து பறவைகளின் வழியாக காலங்களை அறிந்து கொள்ள இந்த பறவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. காலங்களை அறிந்து கொள்ள இந்த பறவை இனங்கள் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கின்றது. எரேமியா 8வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சொல்லுகின்றது, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேளையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தங்கள் வரத்தக்க காலத்தை அறியும் என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. ஆக தாங்கள் வரத்தக்க காலத்தை இந்த ஆகாயத்து பறவைகள் அறிந்து வைத்திருக்கின்றது. எப்படி என்றால் பூமி அதிர்வு அல்லது பூமி அதிர்ச்சியை இந்த பறவை இனங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்துக் கொள்ளுகின்றது. அது மாத்திரமல்ல, மழை வரும் நேரத்தையும் இது அறிந்து வைத்திருக்கின்றது. அதற்கேற்ப தன்னுடைய வாழ்வியல் முறைகளை இவைகள் மாற்றிக்கொள்ளுகின்றது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், பறவைகளை பாருங்கள், காலத்திற்கு ஏற்ப வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த காலகட்டங்கள் மிக கொடுமையான ஒரு காலகட்டம். ஆலயங்கள் திறக்க இயலாத ஒரு சூழல்கள், ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத சூழல்கள், அநேக இழப்புகள், அநேக போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். இந்த காலத்தையும் அறிந்து அதற்கு எதிராக போராடி அதற்கு எதிராக நாம் வெற்றி கொண்டவர்களாக ஆண்டவருக்கு வெற்றி சிறந்த பிள்ளைகளாய் வாழ நம்மை நம்முடைய ஆண்டவர் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே நாம் காலத்தை அறிந்து வாழ வேண்டும்.
நிறைவாக இந்த பறவைகள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? அதிகாலமே எழ வேண்டும் என்று சொல்லி இந்த பறவைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இரவிலே பறவைகள், விலங்கினங்கள் தூங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் தூங்கும் போது மாத்திரம் பல்வேறு சிந்தனைகளை தன்னுடைய இருதயத்திற்குள்ளாக, தன்னுடைய சிந்தனைகளுக்குள்ளாக புகுத்தி இரவு நெடுநேரம் விழித்திருந்து காலையை காண்பது கிடையாது. ஒரு சில மனிதர்கள் 11 மணி அல்லது காலை 12 மணிக்கு எழுவதாக நாம் பார்க்கின்றோம், நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட உலகத்திலேதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பாருங்கள், பறவை இனங்கள் அதிகாலமே எழுந்து கூச்சலிட்டுக் கொண்டே இருக்கும். இந்த கூச்சல் என்ன சொல்லுகின்றது? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றது. ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாடுகளுடைய நன்மைகளை நாங்கள் பெற நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் நானும் அதிகாலையில எழுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கின்றோமா? இந்த பழக்கத்தை நமக்கு பறவை இனங்கள் கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் திருமறையிலே அநேக மக்கள் அதிகாலமே எழுந்து கடவுளை தேடுகின்றவர்களாக இருந்ததாக வசனம் சுட்டி காட்டுகின்றது. ஆபிரகாம் அதிகாலமே எழுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கின்றார். ஆதியாகமம் நூலுடைய 21வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 14வது வசனத்திலே காலை எழுந்து ஆகாருக்கு தன்னுடைய கடமைகளை அவர் நிறைவேற்றியதாக வசனம் சொல்லுகின்றது. ஒருமுறை ஈசாக்கை பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே கேட்கின்ற பொழுது அதிகாலமே எழுந்து ஆபிரகாம் கடந்து செல்வதாக 22வது அதிகாரத்துடைய 3வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி நீர்மொழிகளிலே அற்புதமான ஒரு வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதிகாலையில் என்னை தேடுகின்றவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வசனம் சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் அதிகாலமே எழுந்து ஆண்டவரை தேடி, ஆண்டவரை பிடித்து, ஆண்டவருக்கென்று சாட்சியாக வாழ ஆயத்தமாயிருக்கின்றோமா? 4 நிலையிலே இந்த அற்புதமான காரியங்களை இந்த பறவை இனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. முதலாவதாக, நாம் பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கின்றது. தொடர்ந்து நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்லி கற்றுக் கொடுக்கின்றது. காலங்கள், நேரங்கள், சூழல்களை அறிய கற்றுக் கொடுக்கின்றது. நிறைவாக அதிகாலமே எழ இந்த பறவை இனம் கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே எனக்கு மிகவும் அன்பான திருச்சபையினுடைய இறை மக்களே, நாமும் அகாயத்து பறவைகளை கவனித்து பார்த்து ஆண்டவர் இயேசுவை இன்னும் இறுக பிடித்து ஆண்டவருக்கென்று சான்றாய் வாழ முற்படுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறை வார்த்தைகளின் வழியாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டிருக்கின்ற நீங்களும் நானும் எழுந்திருந்து நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் வழியாக இணைந்து அறிக்கை செய்வோம். யாவரும் எழுந்திருந்து அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையை இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தறினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ள மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமதி வைல்ட் மத்தியாஸ் என்றும், அதாவது 5ஆம் தேதியும், செல்வி ரூத் ஷைனி ராஜ்குமார் 9ஆம் தேதியும், சி கிஷோர் 10ஆம் தேதியும், திருமதி ரூத் ஹெலன் ஜார்ஜ் அவர்கள் 11ஆம் தேதியும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பிள்ளைகளை திருச்சபையாய் நாம் வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதங்களை இந்த புதிய வருடத்திலே தருவாராக. திருமண அறிக்கை. நம்முடைய சபையை சார்ந்த திரு சாம்வேல் திருமதி லில்லி என்பவரின் மகன் திருநெறிச்செல்வன் எஸ் அஸ்வின் ஜேக்கப் என்பவரும், ஊட்டி சிஎஸ்ஐ ட்ரினிட்டி ஆலயத்தை சார்ந்த ஆர் மோசஸ் மனோகரன் என்பவரின் மகள் திருநெறிச்செல்வி எம் நிவேதா ரத்னாவதி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவ்விருவரையும் இத்தூயமை விவாகத்தில் சேர்க்கக்கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதனை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. அன்பானவர்களே, திருமணத்திலே இணைகின்ற பிள்ளைகளுக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலேயும் நினைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்திருந்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கென்று அர்ப்பணிப்போம். ஆதாரமாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 6வது கீர்த்தனையான சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம் என்கின்ற கீதத்தை பாடுவோம். அப்பொழுது இல்லங்களிலே இந்த வாரத்திற்குரிய காணிக்கையை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆலயங்கள் திறந்த பிற்பாடு இதற்கென்று சிறப்பு காணிக்கை சேகரிக்கப்படுகின்ற பொழுது உங்களது காணிக்கைகளை படைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனைகள் 6 சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சமாதானத்திற்காக வேண்டுதல் செய்வோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதேன் தீஜேவன், உம்மை சேவிப்பதே மீ சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். தேவ கிருபைக்காக வேண்டுதல் செய்வோம். எல்லாமல் ஆண்டவரே நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு இசைந்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பொதுவான தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். 18வது பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுவான தோத்திர ஜபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாரியை எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும்
தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத நம்பிக்கையும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்து இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் முடிப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நாம் கடவுளுடைய இறைப்பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபம் செய்வோம். ஒரு விசை கூட கேட்ட வசனத்தை நினைவு கூர்ந்து பார்ப்போம். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்க்க ஆண்டவர் கட்டளை தருகின்றார். ஆகாயத்து பறவைகள் கற்றுத்தருகின்ற பாடம் என்ன என்று சொல்லி உணர்ந்திருக்கின்ற நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து ஆண்டவர் கிறிஸ்து பாதத்தை பிடித்துக் கொண்டு பாதச்சுவடிகளிலே நாம் நடக்க முற்படுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளினுடைய காலை வேளைக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. தந்தையே, இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து வளங்களுக்காக, நலங்களுக்காக, நன்மைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக கடந்த நாட்களிலே நீர் தந்து வந்து நல்ல மழை வளத்திற்காய் நன்றி சுவாமி. நீர் வள ஆதாரங்கள் உயர்ந்ததற்காய் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து கூட கர்த்தாவே, இந்த பெருந்தொற்று குறைந்திருப்பதற்காய் நம்மளை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அன்பின் ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக, கவலைப்படாதவர்களாக, காலத்தை நேரத்தை உணர்ந்தவர்களாக, அறிந்து கொண்டவர்களாக, அன்பின் நேச கர்த்தாவே, அதிகாலமே எழுந்து உம்மை தேடுகின்றவர்களாக எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ளவும் உமக்கென்று அர்ப்பணித்து வாழவும் நீர் கிருபை செய்யும். குறிப்பாக இந்த ஊடக இறை வழிபாட்டின் வழியாக தங்களை இணைத்திருக்கின்ற அனைத்து குடும்பத்தின் உறவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறார்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லோரோடும் உடைய தெய்வீக வல்லமை கூட இருக்கட்டும். பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல பலன், சுகம், ஜீவன், ஆரோக்கியத்தை தாரும். தொடர்ந்து அன்பின் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாகவே உங்களுடைய பேரொருளும் இரக்கமும் எங்களோடு கூட நிறைவாய் தங்கி இருக்கட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசுவின் திருநாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மையே நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தந்தையாய் கடவுளுடைய அன்பும் மைந்தனாம் இயேசுவுடைய அருளும் வழிகாட்டுகின்ற தூய ஆவியின் கூட்டுறவும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலமும் நின்று நிலைத்திருப்பதாக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. அமைதலுடனும் மகிழ்வுடனும் சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.